நண்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுடைய நண்பர்கள் யாரு? உங்களுக்கு அர்த்தப்படி சொல்லுங்க. உங்க நண்பனுக்கு முடியாத நேரத்துல உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் அவனை எழுந்து நடக்கப்படும். எல்லாரும் கரங்களை தட்டி தேவ ஜனங்களே, எனக்குள் இருக்கிற விசுவாசம் என்னுடைய நண்பர்களை, என் குடும்பங்களை, என் சந்ததிகளை, என் தலைவர்களை எழுந்து நிமிர்ந்து நடக்கப்படும். அல்லேலூயா. கவனிங்க, இவர்களை குறித்து 5 காரியங்கள் சொல்லலாம். இவர்களுக்கு இருந்த தயக்கம் காட்டாத முயற்சி. வார வழியில 1000 பேர் 1000 பேசி இருப்பான். செத்து போறவன் எல்லாம் தூக்கிட்டு போறீடா, இனி இவனை கொண்டு போறதுனால என்ன பயன்? இப்படி பலவிதமாய் பேசி இருப்பார்கள். முதலாவது, இவர்களுக்குள் இருந்த தயக்கம் காட்டாத முயற்சி. இரண்டாவது, தடைகளை மீறிய நம்பிக்கை. எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இவர்கள் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை. மூன்றாவது, புதுமையான தீர்வு. என்ன தெரியுமா? இயேசு உள்ள இருக்கிறாரு, சுத்தி ஆட்கள் இருக்கிறாங்க, உள்ள போக முடியாது. அவங்க புதுமையா யோசிக்கிறாங்க. வீட்டு கூட எப்படி உள்ள? எவ்வளவு விசுவாசம் பாருங்க. விசுவாசம் இல்ல நம்மள இறக்குவானா? கண்டிப்பா இறக்க மாட்டான். இயேசு பார்க்கிறாரு, என்னடா செய்றீங்க? அவ்வளவு விசுவாசம் அவங்க மேல. அவரே ஆச்சரியப்படி சொல்லுகிறாரு. வேதம் தெளிவாய் சொல்கிறது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இவனுக்கு இந்த நோய் வந்தது பாவத்தினால். இவன் பாவத்தை மன்னிப்பதற்கு காரணம் அது 4 பேருக்குள்ள இருந்த விசுவாசம். அல்லேலூயா. இயேசுவின் மீது அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு. அல்லேலூயா. நாம் இயேசுவின் மேல் வைக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்கிறது, 4 பேரின் விசுவாசத்தை கண்டு இயேசு வியந்தார். திமிர்வாதக்காரனின் பாவங்களை இயேசு மன்னித்தார், எழுந்து நடக்க செய்தார். வெறும் வார்த்தையினால் விசுவாசம் இல்லமா, செயலில் வெளிக்காட்டுகிற விசுவாசமாய் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த 4 பேரும் வெறும் வார்த்தையினால் சொல்லிவிட்டு போய்விடாதபடி தன்னுடைய செயலில் வெளிப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. கவனிங்க, நம் தேவைக்காய் மட்டுமல்ல, பிறர் தேவைக்காக நாம் மன்றாடினாலும் தேவன் நிச்சயமாய் கேட்பார் என்கிற நம்பிக்கை இந்த வார்த்தையின் வாயிலாய் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா.